வணக்கம், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டன்ட் வெல்டிங் மிஷின் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையானது வந்து கெப்பாசிட்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர், இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸை வச்சு நம்ம எப்படி நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். என்கிட்ட வந்து ஒரு பெரிய கெப்பாசிட்டர் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 450 வோல்ட் 5600 மைக்ரோஃபேரட். இது வந்து ஒரு பழைய கெப்பாசிட்டர் தான், பட் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ பெருசு தேவைப்படாது. உங்களுக்கு வந்து இதை விட சின்ன சைஸ் இருந்தாலே ஓகே தான். கிட்டத்தட்ட ஒரு 500 யூஎஃப்லேயே ஒரு 2, மொத்தமாகவே ஒரு 1000 யூஎஃப்பில் உங்களுக்கு இருந்தாலே போதும். ஒரு 100 வோல்ட்டு இந்த மாதிரிலாம் 45 வோல்ட்டு இந்த மாதிரி இருந்தாலே போதும். என்கிட்ட வந்து பெருசு இருக்குது, அதனால் நான் இப்போ இதை யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த காப்பர் ராடு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம வெல்டிங் வைக்கிற இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து என்னோடய பழைய கேபிள்ஸ் வந்து நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட் வந்து சில கேபிள்ஸ். ஓகே, இதோட திங்ஸ் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்ன டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஜஸ்ட்டு ஒரு 12 வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் தான். 12 வோல்ட்டு 1.6 ஆம்ஸ், கிட்டத்தட்ட 2 ஆம்ஸ் வருது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து இங்கே 11 சம்திங் உங்களுக்கு வந்து ஓகே 12 வோல்ட் உங்களுக்கு நமக்கு இதில் காட்டுது. இப்போ இதை வந்து நம்ம கெப்பாசிட்டர்ஸ் வந்து எப்போயுமே ஏசியை வந்து இது பண்ணாது. ஸோ நம்ம வந்து இதை டிசியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து கெப்பாசிட்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணணும். ஓகே, என்கிட்ட வந்து இப்போது டயோடு இல்லாதனால நான் இதிலேருந்து இந்த குட்டி டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்குது, நான் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். வந்து ஆல்ரெடி பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் நமக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கெப்பாசிட்டரை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பெரிய கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிட்டு இதோட சர்க்கியூட் வந்து நான் உங்களுக்கு சைடில் காட்டுறேன். இந்த மாதிரி தான் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் நம்ம இது பண்ணணும். இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து நான் இதில் சைடில் ஷோ பண்ணுறேன். இந்த இமேஜ் மாதிரி நீங்கள் டயோட கனெக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கெப்பாசிட்டரை தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதோட கனெக்ஷன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் இதை கனெக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் நல்லா கொஞ்சம் ஹெவியான ஒயரை எடுத்துக்கிறேன். நான் இதோட நெகட்டிவ் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதோட நெகட்டிவ் வந்து உங்களுக்கு இந்த சைடு வந்து கோடாக இருக்கு இல்லைங்களா, இந்த கோடாக இருக்கிறது தான் நெகட்டிவ்.
வந்து நான் இதோட கெப்பாசிட்டர் இதெல்லாம் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு இண்டிகேஷனுக்காக இதில் ஒரு எல்இடி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இண்டிகேஷனுக்காக ஒரு எல்இடி இங்கே இது பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு எல்இடியும் இதுவும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ 3D எல்இடி நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம் இந்த கெப்பாசிட்டரோட. இப்போ வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த இதையும் நம்ம இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பொலாரிட்டி இந்த மாதிரி இதை கனெக்ட் பண்ண தேவையில்ல, நம்ம ஜஸ்ட் எப்பயும் போல நார்மலாக ஒயர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதையும் இதிலே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டரும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் டயோட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த வெல்டிங்க்கு தேவையான பின்னும் நம்ம வந்து இது பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம சப்ளை மட்டும் கொடுத்தா போதும். இதுக்கும் நான் ஹெவியான கேபிள் எடுத்துக்கிறேன். ஓகே, இதை நான் வேறு ஒரு திங்ஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் நான் இந்த அவுட்டர்லேயே நான் கனெக்ஷன் எடுத்து நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
இந்த கனெக்ஷன் அண்ட் இந்த கனெக்ஷன் இது ரெண்டில் வந்து நமக்கு எது வேணாலுமே நம்ம இது மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நமக்கு ரெண்டு இதுவுமே இதாகும். நம்ம மாற்றி கொடுத்தாலுமே அது வந்து நமக்கு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இல்லைன்னா நம்ம ஒரு கனெக்ஷனில் கொடுக்குற மாதிரி தான் வரும். நம்ம பிரிட்ஜ் கனெக்ஷனில் கொடுக்கும்போது நமக்கு வந்து எந்த சைடு கொடுத்தாலும் நமக்கு வந்து வோல்டேஜஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ராப்பராக நமக்கு கிடைக்கும். AC to DC கன்வெர்ட்டர். ஓகே, இப்போ வந்து ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் சப்ளை ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு இங்கே சப்ளை ஆன் பண்ணதுமே இங்கே வந்து ப்ளூ கலர் LED இண்டிகேட் ஆகுது. இதுதான் நமக்கு வந்து மெயின் ஒயரு. இப்போ நான் வந்து உங்களுக்கு வோல்டேஜ் செக் பண்ணி காமிக்கிறேன். நம்ம இப்போது ஏசியில் வச்சுட்டு இங்கேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் இங்கே வந்து 12 வோல்ட் வருது. இதுவே நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மூலிமா ரெக்டிஃபை ஆகி இங்கே கெப்பாசிட்டருக்கு போகக்கூடியது 16 வோல்ட் வருது. ஓகே, இது பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்பார்க் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, வந்து நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, இதான் அந்த பேட்ரி நம்ம வெல்ட் பண்ணக்கூடிய இது. இதை நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிளாட்டம் இங்கே வெல்ட் பண்ணி நான் காமிக்கிறேன். எனக்கு வைக்கிறதுக்கு ப்ளேஸ் இது பிளாஸ்டிக் இல்லைங்கிறனால நான் ஜஸ்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நிறைய நான் ஜஸ்ட் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல உங்களுக்கு நடக்குது.